எதற்காக இந்த உலகத்தில் வாழ நான் ஏன் வாழ வேண்டும்? இறைவா, மயக்கம் எனது மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. கள்ளக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. கள்ளக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம். நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் சிறையானேன். பேனே உனக்கு புரியாது, அந்த தெய்வம் வராமல் விளங்காது. அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. கள்ளக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம். எனக்கு நேர்ந்த நிலைமை பார்த்தாயா? இதுதான் வாசம் தந்த பரிசு ஆண்டவா. நாடாள பிரதமர் நடுவீதிக்கு வந்துவிட்டேன். இரு பார்வையும் தெரியாமல் அழைகின்றேனே. யாத தவறுக்காக இரு பார்வை அடித்து விட்டார்கள். இருந்தாலும் ஆண்மகனாக பெற்ற எனக்கே நிலைமை என்றால் என்னுடைய தங்கை முத்தழகி நிலைமை என்றால் ஒன்றுமே புரியவில்லையே. தங்கா முத்தழகி, மேடை கண்டேன், ராகங்களை காணவில்லை.
கூரே நானொரு ராசியில்லா ராஜா வாழ்வினில் இல்லை வசந்தத்தின் ரோஜா கதையை எழுதிவிட்டேன் முடிவினிலே சுபம் இல்லை வாழ்ந்துவிட்டேன் மனதினிலே சாந்தி இல்லை கண்கள் ரெண்டும் மிதக்கட்டும் நீரினிலே கைகள் ரெண்டும் போடட்டும் தாளங்களே நான் ஒரு ராசியில்லா ராஜா வாழ்வினில் வசந்தத்தின் ரோஜா ஆண்டவா, இறைவா, எதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் வாழக்கூடாது என்னுடைய உயிரையே நான் விட்டு வருகின்றேன் என்னப்பா தான சொல்லுங்க யார் நீங்கள் எந்த நாடு எதனால இந்த விபரீதம் ஐயா அம்மா இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் இல்லை நான் சாகத்தான் பிறந்தவள் அம்மா இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது பிரம்மதேவன் அனைவருக்கும் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகின்றார் ஆனால் நாம சாவை தேடிக்கொள்ள கூடாதம்மா சொல்வதை கேளுங்க அம்மா நீங்கள் யார் எந்த நாடு நடந்தது என்ன ஐயா நான் யார் தெரியுமா யாரம்மா நான் ஒரு நாட்டின் இளவரசி ஐயா ஒரு நாட்டு இளவரசியா எந்த நாடு ஐயா இதோ தெரிகிறது சத்தியபுரி நாடு சத்தியபுரி நாடு அந்த சத்தியபுரி நாட்டின் இளவரசி ஐயா அம்மா உடைய தாய் தந்தை பெயர் என்ன ஐயா என் தந்தை பெயரும் சத்தியசீல மன்னர் என்ன என் தாயார் பெயரும் சத்தியவதி ஐயா ஆமா உடன் பிறந்தவர்கள் ஐயா எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள் மூத்தவன் பெயரும் முரளி முரளி இளையவன் பெயரும் முத்து ஐயா அம்மா அந்த முத்துவை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அம்மா நான் பார்த்தது கிடையாது ஐயா. அம்மா நான் யார் தெரியுமா யாரு? நான் தானே பார்த்த முத்து அம்மா இந்த சிறு வயதிலே இந்த உனக்கு அடையாளம் கூட தெரியாதம்மா அயல்நாடு பட்டப்படிப்பு தெரிவித்தேன் ஆகையினால் ஏனம்மா இந்த வேலை உனக்கு ஏனம்மா நடந்தது அண்ணா அம்மா என்னுடைய சிறிய முத்து வண்ணங்கள் அண்ணா உண்மைதானம்மா அண்ணா இந்த தங்கை நான் உனக்கு கடைசியில் பேர்பட்ட நிலைமை பார்க்க வேண்டுமா அண்ணா உன்னுடைய பார்வை என்ன ஆனது உன்னுடைய பார்வை எப்படி என்ன பறி போனது அயல்நாடு சென்றேன் பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பி தாய் தந்தை பார்க்க வேண்டும் அண்ணனை பார்க்க வேண்டும் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகை பார்க்க வேண்டும் என்று அவளாக ஓடி வந்தேனம்மா செய்யாத தவறுக்காக அந்நியாக வந்திருக்கிறாள் அவள் செய்யாத தவறுக்காக இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டேனம்மா இதுதான் அம்மா எனக்கு இந்த பாசம் தந்த பரிசம்மா பரிசு அண்ணா அந்த பாவியால் தான் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை உண்மைதான் வந்ததா? அம்மா. அந்த சதிகார கூட்டத்தினால் தான் அண்ணா எனக்கும் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்தது அப்படியா? நீங்க அழாதீங்கண்ணா இதற்கு மேற்பட்ட உன்னுடைய தங்கை நான் இருக்கின்றேன் அதுக்குமா? நான் பார்த்துக் அம்மா கொள்கிறேன் இந்த கல்லில முள்ளில் நடந்து எனக்கு தாகம் விட அதிகமாயிருச்சுமா அப்படியா? அப்படியே தண்ணீர் கொண்டு வாம்மா அண்ணா அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருங்கள் என்ன குடிப்பதற்கு தண்ணீர் நான் கொண்டு வருகின்றேன் ஆகட்டும், கொடுத்தாங்க, நான் பார்க்கலாம். பார்க்கும்போது என் மனதுக்குள் எப்படி தோணுது தெரியுமா கண்ணே கட்டி காவல்கள் விட்டு சொல்லட்டும் கண்ணிக்கு என்னை வெட்டி கொள்ளட்டும் கட்டி காவல்கள் விட்டு
தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகளா பட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள் தங்க பாவை அங்கங்கள் எங்கும் சொந்தங்கள் ஆமா தன் சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் எங்கும் சொந்தங்கள் தத்தை போல் ஏற்றிக் கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து போட போடு ஆமா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட என்ன சொன்னீங்க? இந்த நாடு நகரத்தை யார் பேர் எழுதி வைக்க சொன்னீங்க நாடு நகரம் 38 உறவோடு அனைத்தும் இந்த கர் சிலைக்கே சொந்தம். அப்படியா எப்போதே உயிர் எழுதி வைத்து எனக்கு? நீதான் எனக்கு எல்லாமே. ஏன் அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. இந்த ஊரையே உங்களை எழுதி வச்சிட்டேன். யாருமே வாய தர முடியாது. யாரு அது? இந்த நாட்டுக்கு மன்னன்னா சரிங்க நான் சொல்வதுதான் சட்டம், அப்படியா நான் போடுவதுதான் திட்டம். என்ன மீறி யாரும் வாய தரக்கூடாது. என் பக்தி தெய்வத்தை யாராவது பேசுறீங்க நடப்பதே வேறு. நீங்க பாருங்க உங்களுக்கு கொண்டு வாயே திறக்கவே கூடாது. ஏன் தெரியுமா இந்த நாட்டுக்கு மகாராணி மகாராணி நீ மகாராஜம்மா யார் சொன்னது? இப்ப என் மனைவி நீதானே. ஆமா நான் மகாராணி நீ மகாராஜா நான் தான். அத நான் சொல்லலைங்க இதுக்கப்புறம். ஏயா மகாராஜா யார் தெரியுமா? மரியாதை குறையுதா? சாரி அவர்தாயா பக்கத்துல என்ன முத்தமா கொடுக்குறான்? டேய் உன் தங்கச்சிடா அவன். மச்சான் மச்சான் உன் தங்கச்சி. என்ன கேட்டியா? நான் பதில் சொல்லணும். ஏன் இந்த கூத்து? என்ன வருது? 1050 ரூபாய் கட்டின நானே பில்லு வாங்குறேன். ஒரு நாடு நகரம் எழுதி கொடுக்குறேன். சொல்லா சொல்லா என்ன பிச்சைக்கார பசங்க ஏதோ பேசுறாங்க. ஏய் வாயை மூடுறா. ஏய் தாவா ஆமா. யா வைஃப் தான் பேசுவா. செல்லமா நான் வாடா போறா சொல்லுவா. அதானே செல்லமா தான வாடா. தாவா ஏய் வடகா என்ன வயசு குட்டியா? சொல்லா பிச்சைக்கார பசங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. பிச்சைக்கார யாரா பிச்சைக்கார பசங்க? யார் பிச்சைக்கார? ஐயோ ஐயோ அம்மா அம்மா என்ன அடிடா என்ன அடிடா வேடி பாருங்களே அம்மா. நான் தெரியுமா என்னடி கண்ட பசங்க நடிக்கிறாங்க. கண்ட பசங்க எதுவுமே ஸ்கூல் போய்க்கிறியா? சாப்பிட்டியா? தூங்குனியா? ஆமா நான் யார் சொன்னேன்? என் பொண்டாட்டி அதெல்லாம் இப்ப மலையேறி போச்சுடா பையா. பையாவா? யார் தெரியுமா? நான் பையன். இப்ப நீ யாரு? யாரா? மத்தியானம் இப்படி துட்டு கிடக்குறா பையா உன்னாண்ட. நீ யாரு? எச்சலுக்கு ஏஜென்ட் குப்பையில குமஸ்தா. எச்சலுக்கு நான் ஏஜெண்டா? ஆமா இதுக்கு ஏய் குப்பை அடிக்க குமஸ்தா. ஆமாடா. பிச்சைக்கார பசங்களா பீஸ் முட்டா என்னன்னு சொல்ற சொல்லா? எங்கடா எங்க ஐயோ எப்பா டேய் பாய் முடு என்ன பழக்காது? உன் வயசு என்ன? உன் வயசு என்னடா? இப்பதான் 16 முடிஞ்சு இப்பதான் பால் பல்லு முளைக்கணும் தானே? அவன் மூஞ்ச பார்த்தா நல்லா பெருமா யார் அது? யார் ஐயோ சொல்லுமா நாட்டு மன்னம்மா அவனா பாய் சக்காத்தியார்கள் என்ன நடந்துட்டு வாய் முடு அவங்க என்ன வயசு ஆகுது? 60 ஆகுது. அம்மா 20 வயசு கூட அவள்கிட்ட உங்க சப்பிக்கா. ஏய் என்ன பழக்கம் அதெல்லாம் கை வைக்கிற பழக்கம் என்னடா பழக்கம்? இந்த 60க்கு ஏறி வச்ச எட்டுமா? ஆமா இவன் யாரு? ஆமா மாமாவா? என்னடா அது? ஓனா ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிறாங்க. அம்மா அம்மா
ஏம்மா, அடிக்கலாமா? வேணாம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஏய், இவள் யார் தெரியுமா? யாரம்மா? இவள் என் தங்க கிடையாது. ஆ? இவள் தான் எனது அந்த ரக காட்டாளி. அந்த ரங்க காதலியா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணதெல்லாம் நடி. அம்மா, பே, பே, பே. ஏய்யா, ஏய், நீ யாரும் சொல்ல வேண்டியதானடா டேய். காரணமே நீதானா? நான் தானே டாபர் மாமாவே. ஐயோ, காரணம் என்ன தெரியுமா? இவள உண்மை என்று நினைத்து என் நாடு நகரம் சொத்து தொகை எல்லாம் அவங்களால எழுதிக்கிட்டு அம்மா. ஆமா, என் தங்கச்சி, என் தங்கச்சி, நல்லவள். என் அவள் தங்கச்சி, பத்தினி அவள் உத்தமி. நாங்கள் செய்த சூழ்ச்சிகளே. என் தங்கச்சி தவறு செய்யல. உன தம்பி நல்லவன் தான். என் தம்பி, ஓடு. போய் எடுத்துட்டு ஓடு. ஏண்டி இது தாலி கையில இல்ல நோம்பு கையில நினைச்சா மாடிட்டு நினைச்சா விட்டு போறதுதான். ஏ அண்ணி மிதிச்சு அருந்ததி பார்த்து நான் கண்ணு ராஜா அம்மா கொண்டு கால இருக்குதியா நீ ஒடியா 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 ரொம்ப அரக்கிறா போய் தபாரி. ஏய், இவனை விடக்கூடாது. ஏய், அந்த நாட்டுக்கு எப்படி வந்த? உன்னை நீ சொல்லமாவே ஏய், எனக்கு கத்துறாங்க. இந்த நாட்டுக்கு நான் மன்னனாகி விட்டேன். நான் மன்னனாக இருக்கும் பொழுது நீ எதற்கு உயிராக இருக்க வேண்டும்? இப்போது சிறுகலத்தா கொண்டு போய் அடடா இறைவா, இந்த சத்தியமணி நாட்டில் சத்திய தமிழாத ஆட்சி செய்ய வேண்டியதா? இந்த வேசின் மோகத்தாலே நாடு நகரம் சொத்து சொகம் உடன் பிறந்த சகோதரர் இப்படி அனாதையாக போறனே. ஏ செவிடானே, நீங்க ஒருத்தப்ப நானே நடந்து ஏன் பேர் தாங்க இருக்குது நாடு நகரம் ஏன் பேர் தாங்க இருக்கு எனது பேருக்கு தானே சொன்னேன். பத்திரத்தை மாற்றி உடனே எப்பொழுது எனது பேருக்கு எழுத வேண்டாம். கேட்ட கதையே அம்பரத்தை வாருவாங்களா நம்ம அடியா தொடக்கத்தைய இந்த நாட்டை அடைவணி நடந்திருக்காங்க. இந்த நாட்டு மருந்து குட்டி கொடுத்தான் அம்போக வாங்கறதுக்கு யாரும் குடி குடிக்கணும். எப்படியா என்னடா இந்த முந்தானி பேரு போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான். ஆமா இந்த நாட்டை கேக்குறானே அவனை சும்மா விடலாம். விட மாட்டேன். ஓகே ஸ்டாப்பே. வரா வரா வரா. இந்த நாடகத்தை என் பேர்ல வந்துச்சு. எனக்கு என்று யாருமே கிடைக்காது. என்னடா எப்படியா மேடம் எல்லாரையும் சாவடிச்சிட்டு ஆமாடா முதல்ல பில்லு கட்ட வந்ததுன்னா நான் உன்னோண்டு ஆபரம் மாமா வேலை தான் பார்க்கணுமா. அவசரப்படாது. கொண்டு எனக்கு என்று யாருமே கிடைக்காது. இந்த வண்டி நீதான் ஓட்டணும். நீதான் ஓட்டணும். என்ன திசை மாற பாக்குறியா? வச்சுக்கோ இந்த வண்டியை நான் ஓட்ட. ஆமா இந்த வண்டியில ஆயில் கிடையாது அம்மா. ஆய் நான் கொடுக்குறேன்டா. இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு. நான் கொடுக்குறேன் உனக்கு எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறேன்டா. இன்ஜின் நீங்க மாட்டுங்க ஆயில் பண்ணுங்க. இந்த வண்டியை நான் ஓட்டணும். ஆமா அம்மால அடிச்சுட்டு போடுற ஆயிரத்தி எனக்கு அடி மாடே
உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டதையா உண்மைதான் ஐயா. சத்தியபுரி நாட்டில 3 செல்வங்களாக பிறந்து அயல் நாட்டிலே படித்து பட்டங்களை பெற்று உடன் பிறந்த அண்ணன் பார்க்க வேண்டும் என்று பாசத்தோடு ஓடி வந்தாயே. அந்த பாசம் தந்த பரிசு, அந்த பாசம் பாசம் தந்த பரிசு இதுதான் ஐயா. பாசம் தந்த பரிசு இதுதான் ஐயா. ஐயா, இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகட்டத்திலே அழைந்து கொண்டிருக்கிறாயே. உண்மைதான் ஐயா. உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டிய உனது அண்ணன். எனது அண்ணன் முரளி என்னாச்சு? என்னாச்சு? ஐயா, அந்த நாட்டுக்கு கிடைத்த நயவஞ்சகி நயவஞ்சகி உன் அண்ணனையும் கொண்டு விட்டார். இறைவா, தங்களை விட்டு பிரிந்து விட்டாயா? வேண்டாம் வேண்டாம், அவள் குடும்பத்தை கெடுக்க வந்தவள் என்று பலமுறை எடுத்து கூறினேன். என்னுடைய வார்த்தையை கேளாமல் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாய். உடைய உயிரே பிரிந்து விட்டதா? ஐயா, எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை செய்ய முடியும். சொல்லை கேட்டு உடன் பிறந்த தம்பி என்று பாராமல், உடன் பிறந்த தங்கை என்று பாராமல் உங்கள் வாழ்க்கை இப்படி அழித்து விட்டது. ஐயா, இதுக்கெல்லாம் கோச்சரமே கிடையாதா? வாழும் பிரம்மதேவன் யார் யார் கரையில் என்ன விதி எழுதினானோ அந்த விதி பிரகாரம் தான் ஐயா, என்னுடைய கண்பார்வைதான் போய்விட்டது. ஆனால் எனக்காக தாகத்திற்காக தண்ணீர் கொண்டு வர சென்ற என்னுடைய தங்கை முத்தழகி மனநிலை மாறி பேசுகிறாளே, அவளுக்கு என்ன ஆனது ஒன்றுமே புரியவில்லை. அந்த உண்மையெல்லாம் தெரிந்தவன் நான் தான் ஐயா. அந்த உண்மையை அப்பொழுதே சொல்லியிருப்பேன். சொல்லியிருக்கலாம். ஐயா, இரு கண்களும் தெரியாத நீ காகத்தோடு அம்மன் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு குளிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வந்த உன் தங்கை முத்தழகி எடுத்து வைத்தியமாக ஆட்சியது வேக ஆரம்பத்தில் ஐயா, அன்பு தங்கை முத்தழகி இந்நாட்டு இளவரசி அவளை கெடுத்து வைத்தியமாக ஆக்கியது இந்த நாட்டு அமைச்சர் விதி வாழ்க்கையில் விளையாடி விட்டது. இது பார்வை இல்லாத எப்படி ஐயா அந்த அமைச்சரை பழிவது? அந்த அமைச்சரை நாட்டுக்கு நயவஞ்சகி நாட்டுக்காக அவனைய கொட்டி கொலை செய்து விட்டான். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரிகிறதா? அந்த கட்சியிலை தான். அவளாண்டதான் 1050 ரூபாய் கட்டி பில்லு கொடுக்காத டாபர் மாமா வேலை பார்த்துங்க. என்ன தெரியல ஐயா. ஐயா, சாமி உண்மையா எங்க அப்பா இருக்குவாரு. அப்பா எங்களை எப்படிலாம் வளர்த்தா தெரியுமா? மகளாடி அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் அந்த ஐயா, பாவம் உன் தங்கை வாழ்க்கை தான் அழிந்து விட்டது. பார்வை தெரியாத நீங்கள் இனிமேல் யாரை ஐயா மணந்து கொள்வார்கள்? சொல்ல கேளடா. அயலாற்றிலே பட்ட படிப்பு படிக்க தெரியாதல்லவா? அங்கே மாலா என்ற பெண்ணை காதலிக்கிறடா. அவள் இந்த நிலைமை என்னை பார்த்தால் திருமணம் செய்து கொள்வாரோ கொள்ளவர்களோ புரியவில்லையடா எனக்கு. அயல் நாட்டிலே படிக்கும் பொழுது மாலா என்ற பெண்ணை காதலித்தீர்களா? அவளை அடையாளம் காட்டுவதற்கும் கண்கள் தெரியவில்லை. அவள் எங்கிருந்தாலும் உனக்கு திருமணம் பாடு
மனதில் நிற்கும் நான் பாடும் பாடல் ராபோதுதான். ஏன் வாழ்க்கை என்ன நான் கேட்கிறேன். என் ஊரு மதுரை பக்கம் நீ பாட்டு மனதில் நிற்கும் நான் பாடும் பாடல் ஏய், மாலா புலகுலமா இருக்கின்றது. மாலாவா? ஆமாண்டா. இது காதலி. மாலா. யார் இது? இதுக்கு மாலா. 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 மாலா, இவனுக்கு நான் வச்சது யார்? சிங்காரங்கட்டி சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் எதுக்கடி நட தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி மாலா. ஐயா, எனக்கு நேர்ந்த நிலைமை பார்த்தீரா? என் பொண்ணு தாங்க மீரா. இந்த பைத்தியக்கு அஞ்சாமா நீ லவ் பண்ண. ஐயோ, அன்னைக்கு செத்து விட்டவளே. அயல்நாடு சென்றோம். அயல்நாடு சென்றோம். பட்டப்படிகளை விட்டு சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்தோம். உன்னை திருமண கோலத்தோடு பார்க்க வேண்டும் என்று நாட்டிற்கு சென்றேனம்மா. உன்னை காணவர் நேரத்திலே கண்ணு தெரியாத வாதம் பச்சுங்களா? எனக்கு பார்த்தாயா? நிலைமையை பார்த்தாயா? என்னை மறந்து விடுமாளா? என்னை மறந்து விடுமாளா? ஐயா, அப்படியா? பேசாத மாலா. பார்த்தாயடா? எப்படி தமிழ் பேச கத்துக்கிற மாலா? டேய், இவன் தானே நானே? டேய், இவன் அல்லவா பெண்? டேய், இவன் தானே நான்? பெண் குலத்தில் பொன் விளக்குடா இவன். அது வேற கதை. ஐயா, ஆமா. ஒரு ஏழையோட பொண்ணு இரு பார்வை இல்லாத உனக்கு எனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். இரு பார்வையும் இருந்தா இருந்தா அந்த நாட்டை கிடத்த நயவஞ்சகி அழித்து விடலாம் அவளை. இரு பார்வையும் தெரிய வேண்டும் என்றால் அந்த துர்க்கை அம்மனை வணங்கினார். ரெண்டு பார்வையும் நன்னா தெரியும். அப்படியா மாமா? நீங்களே எனக்கு வெளியில போய் நடமாடிவா தாயே நடமாடிவா நாங்கள் போடு பாதையிலே நடமாடிவா நடமாடிவா தாயே நடமாடிவா நாங்கள் போடு பாதையிலே நடமாடிவா கலிதிரி தூணி நடமாடிவா நடமாடிவா
நடனமாடி வா உச்சவரை கொண்டவரை நடனமாடி வா நடனமாடி வா தாயே நடனமாடி வா நடனமோ பாதையிலே நடனமாடி வா ஏஹா ஏஹா செல்காட்டு எல்லையிலே நடனமாடி வா வேதாந்த நாயகிலே நடனமாடி வா செல்காட்டு எல்லையிலே நடனமாடி வா வேதாந்த நாயகிலே நடனமாடி வா அப்பா நடனமாடி வா தாயே நடனமாடி வா நடனமோ பாதையிலே நடனமாடி வா முத்து குளிப்பவளே இவள் முத்தமி பார்வதியே முத்து குளிப்பவளே முத்தமி பார்வதியே கத்தளை என்னவளே கருமாரியானவளே முத்துவிடலே முத்தை குளிப்பவளே முத்தமியே முத்தமிய பார்வதியே முத்து குளிப்பவளா இவள் முத்தமி பார்வதியா முத்து குளிப்பவளா இவள் முத்தமி பார்வதியா ஓடுகிறே கங்கையிலே கொண்டிதாவோ செய்தவன ஓடுகிறே கங்கையிலே கொண்டிதாவோ செய்த நீ ஓடுகிற கங்கையிலே கங்கையிலே ஒட்டிதவனின்றவளே கோழி முட்டை செங்கலோ கோடாலி பத்தலோ கருத்த சட மார்பிலாடு அம்மா பச்சை பிணை எழுந்து ஆடு அந்த ஐச்சத்திர பக்கத்துல அம்மா அசலத்தை போட்ட மாடுவே அம்மா மன்னல் அந்த காளியவை மயானத்தில் சூழகிட மாசியில் தேரோடு ஓடி வருகிற அங்கைய கண்ணியா என் அங்காளவரமேஸ்வரி நீ மலையனூர் எல்லையில் ஓடி வருகிற அம்மா மஞ்சா போலவ கட்டி ஒய்யாரமா சிங்காரமா அங்காளமா வரலாம் அங்காளமா வரலாம் தொடுத்து வேதாந்த